வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேடிஷில் ஒரு அடை. சரியா? முள்ளங்கி அடை தோசை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது முள்ளங்கியை வந்து பீல் பண்ணி வச்சுருக்கிறேன், கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கிறேன். கடுகு போட்டுட்டேன், இப்போ தான் போடுறேன் கடுகு. உளுத்தம்பருப்பு போட்டிருக்கிறேன். ஸ்ப்ளிட் பிளாக் கிராம் தால், பெங்கால் கிராம் தால் போடுறேன். மஸ்டர்ட் சீட் போட்டிருக்கிறேன். கொஞ்சோண்டு அசஃபட்டிடாவும் போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை, வெங்காயம் சாப் பண்ணி நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். க்ரீன் சில்லிஸ் வச்சுருக்கிறேன், குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு ஒரு 50% கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். கொஞ்சம் சால்ட் போட்டு இதை வதக்குனிங்கன்னா கொஞ்சம் வெந்துடும், குயிக்காக வெந்துடும். இதுக்கப்புறமா நம்ம வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கிறதான அந்த ரேடிஷு, முள்ளங்கி. இந்த முள்ளங்கியெல்லாம் நம்ம ஜாஸ்தி சாப்பிட்றதே இல்லை, இதுலேயும் நிறைய சத்தெல்லாம் இருக்குது. இந்த தடவை நான் வந்து ஜிஞ்சர் போட்டு செய்து பார்த்தேன். நெக்ஸ்ட் டைம் போடும்போது நீங்கள் கார்லிக் கூட கிரேட் பண்ணி போட்டு பாருங்கள், அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இதில் வந்து ரேடிஷில் வந்து முள்ளங்கியில் வந்து காரம் இருக்கும், அதனால் நீங்கள் சில்லியும் போட்டிருக்கிறோம், ஜிஞ்சரும் போட்டிருக்கோம், பார்த்து போடுங்க. இது ஒரு 50% வந்தாலே போதும் நமக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு வந்து கிரேட்டட் ஃப்ரெஷ் கோக்னட் வேணும் நமக்கு. டெசிகேட்டட் கோகனட் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த வெஜிடபிள் செய்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஹல்தி பவுடர், அதாவது டர்மரிக் பவுடர், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது நம்ம இப்படியே வச்சிடலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து கோகனட் கோகனட் ஃப்ளேக்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பச்சையாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நமக்கு தேவையான ஃபேட்டி ஆசிட்ஸ், நல்ல ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் அதில் கோகனட்டில் இருக்குதுன்றாங்க. ஸோ தேங்காய் பூ கண்டிப்பாக சேருங்க, உங்கள் உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. இது அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து தோசை மாவு தான் நான் எடுத்துருக்கிறேன். தோசை மாவில் இப்போ அந்த முள்ளங்கி இப்போ நான் வதக்குனதையும் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தவாவை ஆயிலோ கீயோ அல்லது பட்டரோ விட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ திக்காக விடுங்க, தோசை பேட்டரை வந்து திக்காக விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சுற்றி கொஞ்சம் ஆயிலோ கீயோ நீங்கள் விடுங்க, கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து நான்ஸ்டிக்கு கிடையாது, கேஸ்ட் அயன் என்னோடது. ஸோ அதனால் கொஞ்சம் ஆயில் நிறைய விடணும். இந்த கேஸ்ட் அயனில் எப்போவுமே வாஷ் பண்ணால் கூட அதுக்கப்புறமா நீங்கள் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணியே வைங்க, அப்போ தான் அடுத்த தடவை தோசை விடும்போது நல்லா வரும் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் தோசை வரலைன்னா நீங்கள் ஒரு ஆனியனை கட் பண்ணி அதை டிப் பண்ணி ஆயில்லையோ பட்டர்லையோ டிப் பண்ணி திருப்பி அதை இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா, இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அழகாக தோசை வரும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி திக்காகவே விடுங்க. கொஞ்சம் தோசை மாவும் மிச்சம் இருந்தது, இந்த ரேடிஷ் இதுவும் மிச்சம் இருந்தது. அதை தான் நான் மிக்ஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக செஞ்சு பார்த்தேன், நல்லா இருந்தது இந்த முள்ளங்கி தோசை, அடை தோசை. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிம்பிள் ரெசிபீஸ் என்னோடய சேனலில் இருக்குது. ரேடிஷ் ரெசிபீஸே நிறையா இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் நிறைய வருது, இந்த சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.